அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாவை பாடல்கள் எனப்படும் திருப்பாவை பாசுரங்களில் கண்ணனின் பெருமைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரங்களில் விளக்கி அந்த கண்ணனின் அருளை பெற வருமாறு அனைவரையும் அழைக்கிறார் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் நாச்சியார். அனைவரையும் அழைத்து கொண்டு கண்ணனின் வீட்டிற்கு சென்று அவரை தூக்கத்தில் இருந்து எழுப்ப முயற்சி செய்கிறார். ஆனாலும் கண்ணன் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளவில்லை. இதனால் நப்பின்னையை எழுப்பி அவர் மூலமாக கண்ணனை எழுப்ப முயற்சிக்கிறாள். திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொருவராக எழுப்பி கடைசியாக கண்ணனின் மனைவியாகிய நப்பின்னையை எழுப்பி அவரின் அருளை பெற முயற்சி செய்கிறார் ஆண்டாள். நப்பின்னையின் அழகை புகழ்ந்து பாடி கண்ணனை எழுப்ப எங்களுக்கு உதவி செய், நாங்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும், அதனால் அவரை எழுப்பி எங்களுடன் அனுப்பிவை என கேட்கிறார். அதுவும் முடியாமல் போனதால் தனது 21ஆம் நாள் பாடலில் கண்ணனிடம் முழுமையாக சரணடைவதே அவனை நம் வசப்படுத்தும் ஒரே வழி என கண்ணனை சரணடைவது பற்றி விளக்குகிறார். பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல் கண் ஆற்ற அது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: கொண்டு வரும் பாத்திரத்தின் அளவிற்கு ஏற்ப வள்ளலை போன்று தாராளமாக பால் சுரக்கும் மாடுகளை தனக்கு சொந்தமாக கொண்ட நந்தகோபாலனின் மகனே கண்ணா, இத்தகைய பெருமைகளை கொண்டவரின் மகனே, உன்னிடம் ஒன்றை சொல்ல வந்துள்ளோம். சூரியனின் ஒளிதான் பெரியது என அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதைவிடவும் பெரியது உனது அருள் ஒளி. உலகிற்கே கருணையினால் ஒளி தர வேண்டிய நீயே இப்படி தூங்கலாமா? சூரியனை விட பெரிதாக அருள் ஒளியை உலகம் முழுவதும் பாய்ச்சக்கூடிய பெரியவனே, உன்னை எதிர்க்கின்றவரையும் பயந்து அடிபணிய வைத்து உனது வாசலில் வந்து காத்து கிடக்க வைக்கின்றவனே, உன்னை தவிர சரணடைய வேறு யாரும் இல்லை. இனியும் உன் அருளை பெற காத்திருக்க முடியாது என நாங்களும் உன் வாசலில் வந்து காத்து கிடக்கின்றோம். நீயே கதி என்று உன்னை சரணடைய வந்துள்ளோம். எங்களுக்கு உன்னுடைய அருளை தந்தருள வேண்டும். இறைவனின் அருளை பெறுவது சாதாரண விஷயமா என்ன? வெறும் வார்த்தையால் இறைவனிடம் வேண்டினால் அவனின் அருள் கிடைத்து விடாது. நம்மை முழுவதுமாக இறைவனிடம் சரணடை செய்வது மட்டுமே இறைவனை அடைவதற்கான வழி என்பதை வலியுறுத்துகிறார் ஆண்டாள். நமக்கு வேண்டியதை செய்து நம்முடைய துன்பங்களை போக்க வேண்டியது இறைவனின் பொறுப்பு என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார். திருவெம்பாவை 21ஆம் நாள் பாடல். சிவபெருமானை எழுப்புவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. என் வாழ்வின் அடிப்படையான பொருளே, விடியற்காலை ஆகிவிட்டது. பூக்களால் உனது திருவடிகளை தொழுது உனது முகத்தில் பிரகாசிக்கும் எழில் நகை கண்டு உனது திருவடிகளை வணங்க வருகின்றோம். வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் விற்றிருக்கும் காலை கொடியுடைய சிவபெருமானே, பள்ளி எழுந்தருளாயே என வேண்டுகிறது இப்பாடல். பாடலை பார்ப்போம். போற்றி. என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது. பூங்கழற் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் பள்ளி எழுந்தருளாயே. இப்பாடலின் பொருள்: என் வாழ்வின் அடிப்படையான பொருளே போற்றி. விடியற்காலை ஆகிவிட்டது. மலர்களால் உன் திருவடிகளை தொழுது உன் முகத்தில் அருளை பொழியும் அழகிய புன்னகையைக் கண்டு உன் திருவடிகளை வணங்குவோம். சேற்றுடன் கூடிய அள்ளி மலர்கள் மலரும் குளிர்ச்சி பொருந்திய வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, உயர்ந்த காளையை கொடியாக கொண்டவனே, எனையாளும் தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகிறார். நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெம்பாவை பாடி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.